நீங்க சேமிப்பவரா இருந்தாலும் சரி அல்லது புதிய டெக்னாலஜி விரும்பியா இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன வந்தாச்சு 10 HP. இங்கு புதிய பொருட்கள் மற்றும் ஸ்பேர் பார்ட்ஸை வெரிஃபைட் செல்லர்ஸ் மூலமாக வாங்கலாம். 10 HP இல் இன்றே லாகின் செய்யவும். இது வந்து நம்மளோட ஊர்ல, எஸ்பெஷலி நம்ம தமிழ்நாட்டுல ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பட் நீங்க வந்து 3 மணி வரைக்கும் டியூட்டி பார்த்துட்டு வந்தீங்கன்னா அது எப்படி செக்ரீட் ஆகும்? மென்டல் ஸ்ட்ரெஸ் அண்ட் இந்த மாதிரி பயாலஜிக்கல் கிளாக்கை நீங்க டிஸ்டர்ப் பண்ணீங்கனாலும், இல்லை வந்து ஒரு சைக்கிளிங்க்கு போங்க, இல்லை ஸ்விம்மிங்க்கு போங்க, இந்த மாதிரி ஒரு நிறைய விமன் வந்து அவங்களோட ப்ரெக்னன்சி சைல்ட் பர்த்துக்கு அப்புறம் வந்து அது மட்டும் இல்லாமல் இருமுனா தும்முனா சிரிச்சா அந்த யூரின் வருதுங்கிற ஃபீலிங் வந்துட்டா உடனே அவங்க வந்து ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறதுனால அவங்களோட கெரியர் வந்து இந்த மாதிரி இஷ்யூஸை டீல் பண்ணக்கூடிய சப்ஸ்பெஷாலிட்டி அது. இப்போ வந்து நம்ம நார்மலாக வந்து ஒரு குழந்தை வந்து அந்த ஒரு செர்டைன் ஏஜ்ல வந்து அவங்க பியூபர்ட்டி அப்படிங்கிற விஷயத்த வரது அப்படிங்கிறது தட்ஸ் ஃபைன். ஆனால் இப்போ இருக்க இந்த ஜென்ரேஷன்ல வந்து ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தையா இருக்கட்டும், 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தையா இருக்கட்டும், அவங்க ஏர்லியராகவே அந்த பியூபர்ட்டி அப்படிங்கிற விஷயத்த வந்து அட்டன் பண்ணிடுறாங்க. அப்போ இதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் என்ன? அந்த பேரண்ட்ஸ் வந்து அந்த மாதிரி இருக்க குழந்தைங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை டீச் பண்ணணும் மேம்? உண்மைதான். இப்போ வந்து உலக அளவில் பார்த்தீங்கன்னா மெனார்கி அட்டைன் பண்ணுற ஏஜ் வந்து ஒரு 2 to 3 years வந்து அட்வான்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லுவோம். முன்னாடி ஒரு 2 decades முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா 14 years 15 years எல்லாம் தான் மெனார்கியோட ஏஜாக இருந்தது. ஆனால் இப்போ வந்து சர்வசாதாரணமாக 11 வயசு 12 வயசுல வந்து மெனார்கி அட்டைன் பண்ணிடுறது வந்து காமனாக தான் இருக்குது. அந்த குழந்தைங்க சைல்ட்ஹுட்ல இருந்து மாறதுக்கு முன்னாடியே வந்து இந்த மாதிரியான இஷ்யூஸை கோ த்ரூ பண்ணணும், அவங்க மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற ட்ரபிள் எல்லாம் இருக்க தான் செய்யுது. இந்த ப்ரீமெச்சூர் மெனார்கி அப்படிங்கிறது எப்போ சொல்லுவோம்னா, இந்த 9 வயசு 8 வயசு குழந்தைங்களே நீங்கள் சொன்ன மாதிரி 3ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைங்களே அட்டைன் பண்ணுறாங்க அப்படின்னா அது கொஞ்சம் அப்நார்மல் தான். மோஸ்ட்லி இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா ஹார்மோனல் இஷ்யூஸ் இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து நல்ல டீப்பாக நம்ம வந்து இவாலுவேட் பண்ணி ஏதாவது அப்நார்மலாக ஹார்மோன் செக்ரீட்டிங் டியூமர்ஸ் ஏதாவது இருக்கா, வேற என்ன இஷ்யூஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். அது போக ஒரு எதனால இது அட்வான்ஸ் ஆகுது அப்படின்னா, எகெயின் நம்மளோட லைஃப் ஸ்டைல் எல்லாமே பிளாஸ்டிக் பெட் பாட்டில்ஸ் தான், பேக்கேஜ்ட் ஐட்டம்ஸ் தான். ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் பேக்கேஜ் ஐட்டம்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பர்டிகுலர் கெமிக்கல் என்ன பண்ணுன்னா நம்மள பாடியோட ரியாக்ட் பண்ணி ஹார்மோனல் இம்பேலன்ஸ் கொண்டு வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதனாலேயே தான் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் லஞ்ச் பாக்ஸ் எடுத்துக்கோங்க, கிளாஸ் பாட்டில்ஸ் எடுத்துக்கோங்க, திரும்பியும் கோ பேக் டு பேசிக்ஸ்னு சொல்கிறோம். மேம் அந்த பிளாஸ்டிக் இப்போ வந்து டப்பர்வேர் அப்படின்ற மாதிரியான அந்த மாதிரியான விஷயங்களுமே வந்து இதுக்கு வந்து அஃபெக்ட் பண்ணுமா மேம்? அதாவது முடிஞ்ச அளவு வந்து லிவிங் க்ளோஸ் டு நேச்சர் இஸ் ஆல்வேஸ் குட்டுங்க. எப்போ வந்து நம்ம நேச்சர்லேருந்து டீவியேட் பண்ணுறோமோ அப்போ வந்து நிறைய அப்நார்மாலிட்டிஸ் வரதான் செய்யுது. இது வந்து நிறைய ரிசர்ச்சில் வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக்ஸில் நல்ல பிளாஸ்டிக்ஸ் இருக்குது இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணாமல், பட் நிறைய டிஸ்போசபிள் சிங்கிள் டைம் யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் ரீயூஸ் பண்ணுறோம். ஒரு பெட் பாட்டிலில் தண்ணி வாங்கி குடிச்சா எத்தனை பேர் உடனே அதை டிஸ்போஸ் பண்ணுறாங்க? பண்ணுறது இல்லை. அஃப்கோர்ஸ் நிறைய பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணுறப்போ ஏர்த்துக்கும் வந்து அது நல்லது இல்லை தான், நம்மளுக்குமே அது நல்லதில்லை. வெளிநாட்டுல எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய பெட் பாட்டில்ஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க. அங்கங்கே ட்ரிங்கிங் வாட்டர்லாம் இருக்கும், இவங்க போய் அதை பிடிச்சி குடிச்சுக்கணும். ஸோ அது நம்ம ஊரில் இல்லை. நம்ம வந்து அதெல்லாம் வந்து ஒரு ஸ்டைல் அப்படின்னு நினைக்கிறோமா, ஹைஜீன் நினைக்கிறோமா, பட் அது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது இல்லைங்க. மேம் இந்த ஏர்லி பியூபர்ட்டியில் வந்து அந்த பேரண்ட்ஸ் வந்து அந்த மாதிரியான குழந்தைங்களுக்கு வந்து எப்படி டீச் பண்ணணும் மேம்? ஏன்னா இது ரொம்பவே வந்து கஷ்டம். ஏன்னா சின்ன வயசுலேயே அவங்களுக்கு இந்த விஷயத்தெல்லாம் வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கும்போது அவங்களாலையுமே அதை அடாப்ட் பண்ணிக்க முடியாது, அதுக்கு அக்செப்ட் பண்ணி இருக்க முடியாது. ஸோ ஆஸ் அ பேரண்ட்ஸ் இந்த மாதிரி இருக்க குழந்தைங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை டீச் பண்ணணும்? இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் பேரண்ட்ஸ்க்கு தான் கொடுக்கணும். அந்த அம்மா வந்து என்னென்னா இந்த மாதிரி ப்ரீமெச்சூராக அந்த குழந்தை வந்து மெனார்கி அட்டைன் பண்ணுறப்போ அவங்க தான் ரொம்ப டிப்ரெஷனுக்கு போயிடுவாங்க. ஐயோ இவ்வளோ சீக்கிரம் வந்துருச்சு, இந்த குழந்தை என்ன பண்ணுவா, எப்படி ஸ்டெயின் ஆகிடுமோ, இது மாதிரியெல்லாம் கவலை இருக்கும். ஸோ முதல்ல அந்த மதருக்கு வந்து ஒரு கவுன்சிலிங் பண்ணிவிட்டு நம்ம வந்து அவங்களுக்கு எப்படி பண்ணணும், இது வந்து இட் இஸ் ஓகே, வேறு எதுவும் பிரச்சனை இல்லையா, பெத்தலாஜிக்கலாக இஷ்யூஸ் இல்லையா அப்படிங்கிறத வந்து நம்ம அவங்களுக்கு புரிய வச்சுட்டு இது இப்படி தான் பரவலாக நடக்குது, அதனால குழந்தைக்கு எப்படி நீங்கள் மாரல் சப்போர்ட் கொடுக்கலாங்கிறத வந்து மெயினாக அம்மாவுக்கு சொல்லிடணும். அண்ட் அந்த குழந்தைக்கு வந்து அம்மா அண்ட் தேவைப்பட்டா வந்து அவங்களுடைய ஃபேமிலி டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போயிட்டு இது எதனால வருதுன்னு அனாட்டமி எல்லாம் சொல்லி கொடுத்து இந்த மாதிரி ஃபிசியாலஜி தான் நடக்குது, பயப்பட தேவையில்லை அப்படிங்கிறத வந்து அந்த குழந்தைக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாலே, இந்த காலத்து குழந்தைங்கள்லாம் பயங்கர ஸ்மார்ட், அவங்க நல்லா புரிஞ்சுப்பாங்க.
அண்ட் அவங்க ஈஸியாகவே கிராஸ் பண்ணிக்கிறாங்க. அதை நம்ம சொல்லி கொடுத்துட்டா அவங்க வந்து கற்றுக்கிறதுக்கு வந்து ரெடியாக தான் இருக்காங்க. மேம் இப்போ வந்து இந்த பீரியட்ஸ் ரிலேட்டடான இந்த விஷயங்கள் வரும்போதே வந்து மூட் ஸ்விங்ஸ் அப்படிங்கிறதுமே வந்து கூடவே வந்துடுது மேம். இப்போ வந்து ஒரு சிலருக்கு வந்து 2 days 3 days அந்த பீரியட்ஸ் வந்து தள்ளி போகுது அப்படின்னாலுமே வந்து அதுக்கப்புறம் அவங்க வந்து பீரியட்ஸ் ஆகும்போது அவங்களுக்கு ஒன்று வந்து எக்ஸஸ் ஆன அந்த ஸ்டொமக் பெயின் அப்படிங்கிற விஷயம் வருது, அப்படி இல்லைன்னா அதிகப்படியான அந்த மூட் ஸ்விங்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. இது என்னென்ன மாதிரியான விதங்கள்லாம் வந்து அவங்களோட ஹெல்த்தை வந்து அஃபெக்ட் பண்ணும்? மூட் ஸ்விங்ஸ்ன்னு நீங்கள் சொல்கிறத தான் நாங்கள் வந்து ப்ரீமென்ஸ்ட்ரல் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஈஸ்ட்ரஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் அப்படிங்கிற ஹார்மோனோடைய ஃப்ளக்சுவேஷன்ஸ் வரும்பொழுது எப்படி வந்து ஒரு யூனோ மூணுக்கு வந்து ஒரு லூனார் சைக்கிள் வரும் இல்லைங்களா, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், வேக்சிங் அண்ட் பேர்னிங், அதே மாதிரியே ஒரு பொண்ணு வந்து எவ்ரி மந்த் வந்து ஷி கோஸ் த்ரூ அப்படி ஒரு ஸ்டார்மி ஃபேஸை கோ த்ரூ பண்ண தான் செய்கிறாங்க. ஸோ இந்த மூட் ஃப்ளக்சுவேஷன்ஸ் அப்படிங்கிறது வரதான் செய்யும். அது அளவாக இருந்தால் ஓகே. ஒரு சிலருக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போகும், அதாவது சூசைடல் டெண்டன்சி எல்லாம் வர்ற அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக போகும். அந்த அளவுக்கு சிவியராக இருந்தால் தான் யூ நீட் டு வரி, அப்போ ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். மைல்டாக ஒரு மூட் ஃப்ளக்சுவேஷன் வருது, ஒரு டிப்ரெஷன் வருது, இல்லை இரிட்டபிலிட்டி, திடீர்னு அழணும் போல இருக்குது, அந்த மாதிரி இருந்ததுன்னா மெனி டைம்ஸ் வந்து அவங்க உடனே அவங்க டேட்டை கால்குலேட் பண்ணி ஐம் இன் மை PMS அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிள்ளைங்கள்லாம் இப்போல்லாம் ரெடியாக வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கும் பொழுது என்ன பண்ணணும்னா, நிறைய இந்த ஸ்வீட் ஐட்டம்ஸு, கேஃபினேட்டட் ஐட்டம்ஸு அதையெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு ஃப்ரூட்ஸ் நிறைய எடுத்துக்கிறது, தண்ணி நிறையா குடிக்கிறது, கொஞ்சம் வந்து எக்ஸசைசஸ்லாம் பண்ணுறது, இது மாதிரிலாம் பண்ணும்பொழுது அந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ்னு சொல்லுவோம், என்டார்ஃபின்ஸ், இது நல்லா ரிலீஸ் ஆகும். இது மூலமாகவே நல்லா மேனேஜ் பண்ணிக்கலாம். அதுக்கு தனியாக மெடிசன் எடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இதனால தனியாக அவங்களுக்கு காம்ப்ளிகேஷன் வருங்கிறதும் பயந்துக்க வேண்டாம். மேம் இப்போ வந்து நம்ம நார்மலாக வந்து ஹவு டு ஓவர் கம் பீரியட்ஸ் பெயின் அப்படின்னு சொல்லி போட்டோம்னா நமக்கு கூகுள் ஆண்டவர் வந்து டார்க் சாக்லேட் சாப்பிடுங்க லைக் இந்த மாதிரிலாம் வருது இல்லை மேம், இது வந்து ஃபைனா இல்லை இதனால எதுவும் ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆக சான்சஸ் இருக்காங்க? ஜென்ரலி பார்த்தீங்கன்னா டார்க் சாக்லேட்ஸ் வந்து கொஞ்சம் நல்லது தாங்க. நார்மலான சாக்லேட் பார்த்தீங்கன்னா அதில் வந்து சுகர் தான் நிறையா இருக்கும், சுகரும் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். டார்க் சாக்லேட் இஸ் ஆக்சுவலி குட். பட் பெயினுக்கு வந்து டார்க் சாக்லேட் மட்டும்தான் சாப்பிடணும்னு இல்லை. நம்ம வந்து நிறையா அந்த கலர்ட் வெஜிடபிள்ஸு, நட்ஸு, ஃப்ரூட்ஸு, ஸோ இந்த மைல்டு எக்ஸசைஸு இதெல்லாம் பண்ணிவிட்டு கூட வேணும்னா உங்களுக்கு அந்த ஒரு கிரேவிங் இருக்குதுன்னா தென் யூ கேன் ஹேவ் டார்க் சாக்லேட்ஸ், அவ்வளோதான். மேம் இப்போ வந்து நம்ம பீரியட்ஸ் வந்து எக்ஸஸ் ஆகுது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நம்ம சொன்னோம் மேம். இப்போ ஒரு சிலருக்கு வந்து பீரியட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒன் டே ஆர் 2 days இதோடவே வந்து அவங்களுக்கு ஸ்டாப் ஆயிடும். ஸோ இது என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும் மேம்? இந்த மாதிரி குறைச்சலாக வரதை வந்து நம்ம ஸ்கேண்டி பீரியட்ஸ், ஆலிகோமெனோரியா அப்படின்னு சொல்லுவோம். இது காமனாக வந்து PCOவோட இன்னொரு கேட்டகரியில் வர்றது. இதில் வந்து அந்த எக் ஃபார்மேஷன் டெவலப்மெண்ட் எல்லாம் கரெக்டாக இருக்காத பொழுது அவங்களுக்கு வந்து அந்த யூட்ரஸோட லைனிங் சரியாக ஃபார்ம் ஆகாதுங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு அந்த ஷெட்டிங் சரி இல்லாமல் ஸ்கேண்டி பீரியட்ஸ் வரலாம். ஸோ இது ஒரு அறிகுறியாக இருக்கும். அண்ட் ஒரு பேட்டர்னாகவே ஒரு சிலருக்கு ஹெவியாக இல்லாமல் லைட் பீரியட்ஸ் 1 or 2 days மட்டும் வந்துட்டு போகும். அது நேச்சுரலாகவே அவங்களுக்கு அப்படித்தான் இருக்கும். நார்மல் வேரியண்ட்னே சொல்லலாம். நத்திங் மேஜர் டு வரி. அனீமிக்கா இல்லையா ப்ளஸ் ஹார்மோன் இஷ்யூஸ் இல்லையாங்கிறத நம்ம அங்கேயும் அட்ரெஸ் பண்ணணும். ஓகே மேம், இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து அனிமிக்கா இல்லாமல் இல்லை அவங்களோட ஹெல்த் எல்லாமே தட்ஸ் ஃபைன் ஓகேவா இருக்குது அப்படிங்கிற சிச்சுவேஷன்லையுமே வந்து அவங்களுக்கு இரெகுலர் பீரியட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால அவங்க அஃபெக்ட் ஆகுறாங்க. இது ரீசன் இல்லாமல் வேற என்ன ரீசன் வந்து அவங்களோட இரெகுலர் பீரியட்ஸ்க்கு காரணமாக இருக்கும் மேம்? அவங்களுடைய ஸ்லீப் சைக்கிள் கரெக்டாக இருக்கணும். இப்போ வந்து BPOவில் ஒர்க் பண்ணுறேங்கிறாங்க, US கிளைண்ட்க்கு ஒர்க் பண்ணுறேங்கிறாங்க, அப்போ அவங்களோட ஸ்லீப் சைக்கிள் மாறி வருது. ஸோ அதாவது ஒரு மிட் நைட்டில் வந்து நம்ம பீனியல் கிளாண்ட் ஒரு ஹார்மோன் செக்ரீட் பண்ணும். அதுக்கு வந்து இருட்டு அவசியம். பட் நீங்கள் வந்து 3 மணி வரைக்கும் டியூட்டி பார்த்துட்டு வந்தீங்கன்னா அது எப்படி செக்ரீட் ஆகும்? காலையில் 8 மணிக்கு நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் ரிலீஸ் ஆகும். 8 மணிக்கு தூங்கிட்டு 10 மணிக்கு தானே எழுப்போம். அப்போ எப்படி அது வரும்? ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய வெயிட் கரெக்டாக இருந்தாலும் மற்றபடி உங்களுடைய பிளட் பேராமீட்டர்ஸ் கரெக்டாக இருந்தாலுமே கூட மென்டல் ஸ்ட்ரெஸ் அண்ட் இந்த மாதிரி பயாலாஜிக்கல் கிளாக்கை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணிங்கனாலும் உங்கள் பீரியட்ஸ் இரெகுலர் ஆகும். இப்போ வந்து நம்ம பீரியட்ஸ் ரிலேட்டடாக, ஒயிட் டிஸ்சார்ஜ் ரிலேட்டடாக, ஏர்லி பியூபர்ட்டி ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள் பேசணும். இது எல்லாத்துக்குமே கனெக்ட் ஆகுற மாதிரி இந்த விஷயங்கள்லாம் பண்ணீங்க அப்படின்னா ஹெல்த்தியாக இருக்கலாம் அப்படின்னா அது என்னென்ன மாதிரியான விஷயம்? என்னென்ன பண்ணுனா ஹெல்த்தியாக இருக்கலாம் அப்படின்னா முதல்ல கூகுள் ஆண்டவரை தேடுறத விட்டுடுங்க. ஓகே. ஸோ நம்ம வீட்டில் உங்கள் கிச்சனில் என்ன ஹெல்த்தியாக கிடைக்குமோ அதை எடுத்து சாப்பிட்லாம். ஸ்விக்கி ஆர்டர் பண்ணுறது வந்து எமர்ஜென்சியை தவிர வேறு எதுக்கும் வேண்டாம். ஸோ முடிஞ்ச அளவு உங்களோட டயட் வந்து ரெயின்போ மாதிரி இருக்கணும். அப்படின்னா கலர்ஃபுல்லாக இருக்கணும். விதவிதமான கீரைகள், கலர்ட் வெஜிடபிள்ஸு, நட்ஸு, சீட்ஸு இப்படி எல்லாமே எடுக்கும் பொழுது நம்மளுக்கு வந்து அந்த ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட்டு, விட்டமின்ஸு, ஃபைபர் எல்லாமே வந்து ஒரு பேலன்ஸ்டான லெவலில் கிடைக்கும். அது இல்லாமல் ஆக்டிவாக ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கணும். பீச் ஸ்விம்மிங்கோ, சைக்கிளிங்கோ. ஸோ ஃப்ரெண்ட்ஸோட சோஷியல் மீடியாவில் சேட் பண்ணுறதை விட்டுட்டு ஒரு மேரத்தானுக்கு போங்களேன்,
இல்லை வந்து ஒரு சைக்கிளிங்க்கு போங்க, இல்லை ஸ்விம்மிங்க்கு போங்க. இந்த மாதிரி ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் இன்டல்ஜ் பண்ணணும். ஸோ மேக்ஸிமம் வந்து உங்களுடைய லைஃப் ஸ்டைலை வந்து மக்களோட இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா, ஹியூமன் இஸ் ஆக்சுவலி a social animal, right? அப்போ நம்ம ஏன் வந்து ஒரு தீவு மாதிரி ஒதுங்கி போயிடணும்? ஸோ கேட்ஜெட்டுக்குள்ளே புதஞ்சு ஆனால் பார்த்தீங்கன்னா இத்தனை லட்சம் ஃபாலோவர்ஸ் வச்சுருப்போம், இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருப்போம். அதை மாற்றி வர்ச்சுவல் வேர்ல்டுலேருந்து ரியல் வேர்ல்டுக்கு வந்தாலே நிறைய பிரச்சனைகளை ஓவர் கம் பண்ணிடலாம். மேம் இப்போ நார்மலாகவே வந்து நாங்கள் கைனகாலஜிஸ்ட் அவங்கள வந்து பார்த்துருக்கோம், அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். நீங்கள் வந்து எஸ்பெஷலி வந்து காஸ்மெட்டிக் கைனகாலஜிஸ்ட்டாக வந்து நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. நிறைய பேஷண்ட்ஸ்க்கு வந்து இந்த ரிலேட்டடாக இருக்க ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் சால்வ் பண்ணி கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ இது ரெண்டுக்குமே இருக்க டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது என்ன மேம்? பேசிக்கலி ஐம் அ கைனகாலஜிஸ்ட் அண்ட் ஆப்ஸ்டிட்ரிஷியன். மோரோவர் வந்து ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட். அப்படின்னா வந்து இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம், ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட், இந்த மாதிரி அதுதான் வந்து என்னோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ ஒரு மோர் தென் 2 decades வந்து இந்த மாதிரி ஒரு ஜேர்னியில் பார்க்கும்பொழுது நிறைய விமன் வந்து அவங்களோட ப்ரெக்னென்சி, சைல்ட் பர்த்துக்கு அப்புறம் வந்து இன்டிமேட் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் நிறையா ஃபேஸ் பண்ணுறத பார்த்தோம். இன்டிமேட் ஹெல்த் அப்படிங்கிறது வந்து அவங்க வெளியே சொல்ல முடியாது அன்ஸ்போக்கன் இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டால், இந்த ப்ரெக்னென்சி, சைல்ட் பர்த்துக்கு அப்புறம் அந்த பெல்விக் ஃப்ளோர், அந்த கீழே இருக்கிற மசில்ஸ் எல்லாம் வீக் ஆயிரும். அப்போ என்ன ஆகும்னா அவங்களோட யூரினரி பிளாடர் வந்து யூட்ரஸோட சேர்ந்து கொஞ்சம் இறங்கி வர்றது, அதை ப்ரொலாப்ஸ்னு சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் இருமுனா, தும்முனா, சிரிச்சா யூரின் லீக் ஆகும். ஸோ 10ல் 3 பெண்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது. இதுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் யூரினரி இன்கான்டினன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சில பெண்கள் பார்த்தீங்கன்னா அந்த யூரின் வருதுங்கிற ஃபீலிங் வந்துட்டால் உடனே அவங்க வந்து வாஷ்ரூம் ரீச் பண்ணி ஆகணும், இல்லாட்டி லீக் ஆக ஆரம்பிச்சிடும். அது வந்து அர்ஜ் இன்கான்டினன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து ஒரு ஒரு சோஷியல் கேதரிங்லேயோ, ஒரு நிறைய பேர் 4 பேர் இருக்கிற இடத்துலையோ அவங்க எப்படி எனக்கு இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறதுனால அவங்களோட கெரியர் வந்து பிளாக் ஆகுது. ஸோ அவங்களால அதுக்கு மேலே வளர முடியல, ஒரு மீட்டிங் போக முடியாது, ட்ராவல் பண்ண முடியாது, ஒரு ரிலேட்டிவ் வீட்டில் போய் தங்குறதுக்கு கூட கூச்சப்படுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்மக்கிட்ட அவங்க சொல்கிறாங்க. இன்ஃபேக்ட் அவங்க ஃபேமிலியில் ஷேர் பண்ணாத பிரச்சனைகளை கூட இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மதர்ஸ் வந்து டயப்பர் வச்சுட்டு வருவாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்பொழுது இவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, எங்களுக்கு கைவசம் இருந்தது கீகிள்ஸ் எக்ஸசைஸுங்கிற ஒரே ஒரு எக்ஸசைஸ் தான். அதை மட்டும் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுப்போம். ஸோ அவங்களோட மசில் டோன் நல்லா இருக்கும் பொழுது அவங்க அதை பண்ணாலே இம்ப்ரூவ்மெண்ட் வந்துடும். பட் எல்லாத்துக்குமே அது மாதிரி நடக்கிறது இல்லை. ஸோ அதில் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாதவங்கெல்லாம் தே கண்டினியூ டு சஃபர். ரொம்ப சிவியராக இருக்கிறவங்களுக்கு வந்து சர்ஜரிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இந்த இன்டர்மீடியேட்டாக இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க தான் மெஜாரிட்டி ஆஃப் த பாப்புலேஷன். அதாவது 10ல் 3 பேருன்னு சொல்லுவோம். ஸோ அப்போ அவங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கும் பொழுது ஒரு லேட்டஸ்ட்டாக லேசர் ட்ரீட்மெண்ட் மூலமாக இதுக்கு வந்து நல்ல முன்னேற்றத்தை கொடுத்து அவங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். இது வந்து ஒரு ரீசன்ட் இன்னோவேஷன் இன் கைனகாலஜி அப்படின்னு சொல்லுவோம். வெளிநாட்டில் எல்லாம் தான் இந்த ட்ரீட்மெண்ட் வந்து அவைலபிளாக இருக்குது. இது வந்து நம்மளோட ஊரில், எஸ்பெஷலி நம்ம தமிழ்நாட்டில் ஃபஸ்ட் டைம் ஒரு ரொபாட்டிக் லேசர் யூனிட்டை வந்து கொண்டு வந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த மாதிரியான நிஷ் ப்ராப்ளம்ஸ்க்கு வந்து நம்ம ட்ரீட் பண்ணி சர்ஜரி இல்லாமல் ஜஸ்ட் ஒரு லஞ்ச் பிரேக் டைம் இருந்தால் போதும், அவங்களுக்கு இதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுத்தா நம்மளுக்கு வந்து சரி பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து என்னால் உறுதியாக சொல்ல முடியும். ஸோ அவங்க வெளியே சொல்ல கூச்சப்படக்கூடிய இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து அவங்க ஈஸியாக வந்து அட்டெண்டர் வேண்டாம், பெயின் கிடையாது, சைடு எஃபெக்ட் கிடையாது, அனஸ்தீசியா கிடையாது, எந்த ரெஸ்ட்டுமே தேவையில்லை, ஆஃபீஸ்க்கு லீவ் கூட போட தேவையில்லை. அவங்க வந்து அவங்களோட பிரச்சனை என்ன, எவ்வளோ சிவியராக இருக்குதுங்கிறத மட்டும் அவங்க வந்து செக் பண்ணிக்கிட்டாங்கன்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்க முடியும். இந்த மாதிரி இஷ்யூஸை டீல் பண்ணக்கூடிய சப்ஸ்பெஷாலிட்டியை தான் காஸ்மெட்டிக் கைனகாலஜி அப்படின்னு சொல்கிறோம். அதில் தான் நான் வந்து ஸ்பெஷலைஸ் பண்ணியிருக்கேன். அந்த யூனிட் தான் நம்மளோட யூனிட். சீரியஸ்லி இட் வாஸ் அ குட் இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்லலாம் மேம். ஏன்னா நிறைய பேர் வெளியில சொல்ல முடியாம இந்த இஷ்யூஸ் எவ்வளவோ பேருக்கு இருக்கும். அவங்களோட லைஃபையே வந்து ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ்க்கு வந்து இந்த விஷயங்கள் கொண்டு போயிருக்கும். அப்படி இருக்கும்போது இது வந்து நிறைய பேரோட லைஃபை வந்து சேஞ்ச் பண்ணது அப்படிங்கும்போது சீரியஸ்லி இட் வாஸ் அ குட் இனிஷியேட்டிவ். அதை நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு அந்த நேரத்துல வந்து நாங்கள் ஐபிசி மங்கை வியூவர்ஸ் சார்பா ஒரு பெரிய நன்றியை சொல்லிக்கிறோம். தேங்க்யூ. நீங்க சேமிப்பவரா இருந்தாலும் சரி, அல்லது புதிய டெக்னாலஜி விரும்பியா இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன வந்தாச்சு 10 HP. இங்கு புதிய பொருட்கள் மற்றும் ஸ்பேர் பார்ட்ஸை வெரிஃபைட் செல்லர்ஸ் மூலமாக வாங்கலாம். 10 HP இல் இன்றே லாகின் செய்யவும்.